ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்கில் ஸ்பெஷல் எடிஷன் ஹெல்மெட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மிஸ்டர் விஜய். சொல்லுங்கள். ஹாய், என்னோடய பேர் விஜய். நான் வந்து டிஎஸ்ஜி பிராண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹெல்மெட் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த ஹெல்மெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி கார்பன் ஃபைபர் எடிஷன்ஸு. ஸோ இந்த ஹெல்மெட்ஸில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேக்ஸிமம் எல்லாமே 9K கார்பனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணிக்கிற வைசர் வந்து ஆப்டிக் கிளாஸில் 3, 2 அந்த மாதிரி கிளாஸ் வரும், அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது மேலே டேர் ஆஃப் போகிறதுக்கான அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்கிற பேடிங்கை வந்து எமர்ஜென்சி புல் பண்ணுறதுக்கு ஃபார் த ரேசிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு கழட்டோன்னா, ஏன்னா இதில் இருக்கிறது டபுள் ரிங் லாக். ஸோ டக்குன்னு அந்த ரைடரை சேவ் பண்ணணுன்னா இதை கழட்டத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இந்த புல் பிடிச்சி இழுத்தாங்கன்னா இந்த 2 பேடிங்கும் வந்துடும். ஸோ அதுக்கான எமர்ஜென்சி புல் அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு ஆன்டி பேக்டீரியல் பேடிங் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் இந்த ஏர் ஃபால்ஸ் லைக் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஈவன் வெட்டை அப்சர்வ் பண்ணி உங்களை கூலாக வச்சுருக்கும். ஸோ ஒரு ட்ராக் ரைடர் வண்டி ஓட்டுறாங்கன்னா ஒரு ரேஸ் ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளே உடம்புலேருந்து ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி காலி ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டீஹைட்ரேட்டோட லெவலை கம்மி பண்ணுறதுக்காக இன்கேஸ் நம்ம சில்லுன்னு இருந்தாலே நம்ம ரைடர் இன்னும் கொஞ்சம் ஓட்டுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேடிங்கில் வந்து வெட்டை அப்சர்வ் பண்ணி நம்மளை கூலாக வச்சுக்க அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த ரேசிங் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பாய்லர்ஸு, அப்புறம் ஏர் வென்டிலேஷன் ஓப்பன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ISI சர்டிஃபிகேட் ஃபார் இந்தியாவோட நார்ம்ஸ்னால ISI சர்டிஃபிகேட்டும் இருக்கும், ECE சர்டிஃபிகேட்டும் இருக்கும். இது வந்து இப்போ லேட்டஸ்ட் சர்டிஃபிகேஷன் 22.06 சர்டிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் இதோட வெயிட் வந்து 1300 கிராம் வெயிட் வரும். அண்ட் இந்த ஹெல்மெட்ஸை ஐ ரெக்கமெண்ட் ஃபார் அர்பன் ஸ்போர்ட், அந்த ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதில் டேர் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடுத்த இருக்கிற இந்த ஹெல்மெட்ஸ் பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்லி அதே சேம் ஸ்பெக் கார்பன் ஃபைபர் 9K கார்பன் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி புல் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஒரு ஹைலைட் என்னென்னா இது வந்து FIM சர்டிஃபைடு ஹெல்மெட். ஸோ இதை நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலோ நேஷனல் லெவலோ எங்கே வேணாலும் நம்ம ட்ராக்கில் எந்த ட்ராக்கில் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இது அலோவ் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷனோட தான் அந்த ஹெல்மெட்ஸ் இருக்கும். இது ஹோமோக்ளைடிங் ஹெல்மெட்ஸ் அவங்க ட்ராக் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுலேயும் நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக்காக நீங்கள் சொல்கிறது வந்து ஹோமோலோகேட்டட்னா ட்ராக் லீகல் ஹெல்மெட்ஸ். ஸோ ட்ராக்கில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நார்மல் ஹெல்மெட் போட்டு போவாங்க, அது உள்ள இன்டர்னல் சன்வைசர் வரும், அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஹெல்மெட்டில் வந்து உங்களுக்கு வெறும் ஹெல்மெட்ஸ் மட்டும் தான் நார்மலாக இருக்கணும். உள்ள இன்டர்னல் சன்வைசரு, இந்த பின்லாக்கு அந்த சீன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இதுலேயும் உங்களுக்கு வந்து மேலே டேர் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. உள்ள பின்லாக் போடலாம் ஃபார் இன்கேஸ் ரோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஆனால் இதில் இருக்கிறது வந்து 120 பின்லாக் இருக்கும். இது ஃபுல்லாகவே பின்லாக் வரும். ஸோ ஃபீல்ட் ஆஃப் விஷன் பெட்டர். ஆமாம், சூப்பராக இருக்கும். ஈவன் அந்த ஆன்டிஃபாக் பண்ணுறதுக்கு அந்த லென்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு விஷன் கட்டே இருக்காது. சில ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க, 30 பின்லாக் 70 பின்லாக் இருக்கும். அதில் ஃபாக் வந்து விசிபிள் ஏரியாவில் மட்டும் ஆகாது, மற்ற இடம்லாம் இருக்கும். பட் இந்த ஹெல்மெட்ஸில் ஃபுல்லாக இருக்கும், நம்ம வியூ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் ஃபாக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் இந்த ஹெல்மெட்டோட வெயிட்டும் அந்த 1300 கிராம் அந்த வெயிட் தான் இருக்கும். லைட் வெயிட் ஹெல்மெட். ஆமாம், லைட் வெயிட் ஹெல்மெட். மோர் ஓவர் அந்த சைஸிங் போகும்போது SM போகும்போது ஒரு 50 கிராம் டவுன் ஆகும். ML XL போகும்போது ஒரு 50 கிராம் அப் ஆகும், அவ்வளோதான். ஷெல் சைஸை பொறுத்து ஷெல் சைஸை பொறுத்து 50 கிராம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமாம், அதுதான் நடக்கும். அண்ட் இதில் ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துக்கலாம், இதில் போகிறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா என்னன்னா உங்களுக்கு ஒரு வைசர் கொடுத்துருப்பாங்க ஃபார் ட்ராக் பர்பஸ்க்காக, டிண்டட் வைசர் கொடுத்துருப்பாங்க. இது கூட இந்த எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, உள்ள ஹைட்ரேஷன் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பாக்கெட்டு, அதுக்கப்புறம் உள்ள பின்லாக்கு, நான் சொன்ன மாதிரி டேர் ஆஃப் எல்லாமே இந்த ஒரு ஹெல்மெட் வாங்கினாலே இது கூட இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ஃபைபரில் LS2வில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து 34,000 வரும். நான் சொன்ன மாதிரி இதுலேயும் அந்த எமர்ஜென்சி புல் அவுட்டு, அதுக்கப்புறம் வெட் அப்சர்விங் ஆப்ஷனு, ட்ராக்குக்கான எல்லா யூஸும் பண்ணலாம் இதில். பட் இன்டர்நேஷ்னல் ட்ராக் போகும்போது FIM சர்டிஃபிகேட் வேணும். அந்த FIM இருக்கிற சர்டிஃபிகேட் ஹெல்மெட்ஸ் தான் இந்த ஹெல்மெட் வரும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,000 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். இதுலேயும் சேம் எல்லா ஸ்பெக்கும் சிமிலர் டு பி லைக் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது FIM சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது அவங்க சர்டிஃபிகேட் பண்ணிப்பாங்க, FIM சர்டிஃபிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இதோட காஸ்ட் இந்த ரேஞ்ச் இருக்கும். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக யூ கேன் யூஸ் இட் ஆன் ட்ராக், நாட் ஃபார் ரோட். நான் மேக்ஸிமம் கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்டை ரோடுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரோடோட ஸ்பீட் இம்பேக்ட் வேரியண்ட் எல்லாம் மாறும், ட்ராக்கோட இம்பேக்ட் வேரியண்ட் எல்லாமே மாறும். ஸோ அப்படின்னும் போது இதை கம்ப்ளீட்டாக யூ கேன் யூஸ் இட் ஆன் ஒன்லி ட்ராக், அதுக்கு யூஸ் பண்ணலாம், ரேசிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஈவன் டெஸ்டிங்கோ ஆர் நீங்கள் ரேசிங்கோ 2 யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து இது கலர் வெர்ஷன் வரும். ஸோ இது 30 அந்த வேரியண்ட்டோட வேறு கிராஃபிக் வரும். அது பிளெயின் கிராஃபிக்ஸ், கிளாசி ஃபினிஷு.
இது வந்து உங்களுக்கு கிளாசி கலர் கிராஃபிக்ஸ் வரும். இது சேம் தான் ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஹைட்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் வெறும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வைசர் வரும், கிளியர் வைசர் வரும். அதுக்கப்புறம் அதில் இருக்க மாதிரி இந்த புல் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு டேர் ஆஃப் போகிறதுக்கான அந்த டேர் ஆஃப் வந்துடும், பின் லாக்கும் வந்துடும் இதில். ஸோ இவங்களும் இந்த டெஸ்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க, அந்த வின்டர் டெஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ வின்டர் டைமில் வந்து உங்களுக்கு அந்த விண்டு ஸ்பீடு, அதுக்கப்புறம் கோல்டு அதெல்லாமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட்டும் இதில் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ரைடர் ட்ராக்கில் ஓட்டுறதுக்கான கம்ஃபர்ட் என்ன வேணுமோ அதோட கம்ஃபர்ட் இந்த ஹெல்மெட்ஸில் இருக்கும். FIM சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறதுனால அது ஒரு எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட் ப்ரைஸ் வரும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இந்த பிராண்டு என்னோடய பிராண்டு, நான் இந்த பிராண்ட் பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த பிராண்டில் இருக்கிற ஜாக்கெட்ஸு என்கிட்ட என்னென்ன இருக்குன்னா ஜாக்கெட்ஸு, பேண்ட்ஸு, க்ளவுஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பேக்ஸ்லாம் வரும். அண்ட் இன்னும் நாங்கள் ஹெல்மெட் பண்ணல. ஸோ இது தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 4,950 5,000 ரேஞ்சிலேருந்து 12,000 13,000 வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்க ஜாக்கெட்டில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாக்கெட்டில் 3D மெஷ் லைனர்ஸு. ஸோ இது வந்து நல்லா ஏர் வென்டிலேஷனோடு இருக்கும். இந்த ஜாக்கெட்டு 5,000 ருபீஸ்லேயே வரும். பட் இதில் என்னென்னா நீங்கள் செஸ்ட் ப்ரொடெக்டர் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி இருக்கிற எல்லா ஆர்மரும் லெவல் 2 ஆர்மர். ஃப்ளெக்ஸியான்னு சொல்லி ஒரு புது ஆர்மர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோம். அது எங்களோட ஓன் பிராண்டு. ஸோ அந்த ஆர்மர் தான் இதில் வச்சுருக்கோம். இதில் ஃப்ளெக்ஸியான் ஆர்மர் இருக்கும், விச் இஸ் லைக் நீங்கள் எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் இருக்கும். இப்போ டைனிசி, ஆல்பைன் ஸ்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரோ ஆர்மர், நியூக்ளியான்னு சொல்லி ஆர்மர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளெக்ஸியான்னு சொல்லி ஒரு ஆர்மர், சிமிலர் டு பி லைக் அதே மாதிரியே இருக்கும். எதுவுமே லெவல் 2 சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே அந்த ஆர்மர்ஸ்லாம் வரும். எங்ககிட்ட எல்லாமே லெவல் 2 ஆர்மர்ஸ் மட்டும் தான் இருக்குது, லெவல் 1 இப்போதைக்கு இல்லை. பட் மேக்ஸிமம் இப்போ இந்தியாவில் இருக்க பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து லெவல் 2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் லெவல் 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணோம். இந்த ஜாக்கெட் பார்த்திங்கன்னா இப்போ 8,950லேருந்து வரும். இதுவுமே இப்போ சூப்பராக போயிட்டுருக்க மாடல். அண்ட் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஷோல்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்போம் ஃபார் ஸ்லைடரு. அண்ட் இதில் இருக்கிறது வந்து எல்லாமே லெவல் 2 ஆர்மர்ஸ். இது கூடயே வந்து உங்களுக்கு செஸ்ட் ப்ரொடெக்டரும் வந்துடும். இது உள்ள இருக்கிற செஸ்ட் ப்ரொடெக்டரும் லெவல் 2 தான் வரும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு 900 அந்த டெனிர் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இதில். அண்ட் இது கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் ஃபிட் இருக்கும். நார்மலாக இருக்கவங்க யார் போட்டாலுமே அந்த ஸ்போர்ட் ஃபீல் தான் தெரியும் அந்த ஜாக்கெட்டில். இதில் வந்து ஒரு 3 வேரியன்ட்ஸ் ஆஃப் கலர் வரும். இப்போ பிளாக் ரெட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஒயிட்டு, அப்புறம் பிளாக் ஃப்ளோரோ எல்லோ வரும். அந்த கலர்ஸ் வரும். அண்ட் இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட்டு வரும், பிளாக் க்ரே வரும், அதுக்கப்புறம் ஃப்ளோரசன் ஃப்ளோரசன் இது வரும், க்ரீன் வரும். அண்ட் இதில் இன்னொரு மாடல் இருக்குது எங்களில். இது வந்து ஏபெக்ஸ்ன்ற மாடல் நேம் ஏபெக்ஸு. இதில் வந்து சின்ன ஹம்ப் ஒன்று வச்சு வரும். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லைடர். இதுலேயும் லெவல் 2 செஸ்ட் ப்ரொடெக்டரோட வந்துடும். எல்லாமே லெவல் 2, நாட் ஈவன் செஸ்ட் ப்ரொடெக்டர், ஷோல்டர், பேக் எல்லாமே லெவல் 2 ஆர்மர்ஸ் வந்துடும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8,000 7,999 அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 200 300 சிசி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் நல்லா ஏர் வென்டிலேஷனோட இருக்கும். அண்ட் இந்த ஜாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நாங்கள் வந்து 700 900 டெனிர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதுலேயும் எப்போவுமே எங்களை இந்த சேஃப்டி காம்ப்ரமைஸாக இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் எல்லா ஜாக்கெட்லேயும் நாங்கள் வந்து அந்த ஸ்லைடர்ஸ் போட்டிருப்போம். எல்லா ஜாக்கெட்லேயும் அந்த ஸ்லைடர்ஸ் வந்துடும். அண்ட் எங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல் ஜாக்கெட் ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து எங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடலு. இது பேர் வந்து ரேஸ் ப்ரோ V2 ஜாக்கெட் சொல்லுவோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பெரிய ஹம்ப் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜாக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, அது சின்னதாக இருக்கும். இது பெரிய ஹம்ப் இருக்கும். இதில் 900 டெனிர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜாக்கெட் கூட உங்களுக்கு வந்து ஒரு தேர்மல் லைனரும் வந்துடும். வாட்டர் ப்ரூஃப் லைனர் இருக்காது, தேர்மல் லைனர் வந்துடும். பட் இந்த ஜாக்கெட்டில் இருக்கிற ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா எல்போலையும் ஸ்லைடர்ஸ் இருக்கும், ஷோல்டர்லேயும் உங்களுக்கு ஸ்லைடர்ஸ் வந்துடும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லைடர் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த ஜாக்கெட்டில் மட்டும் தான் ரீப்ளேஸபிள் எல்போ ஸ்லைடர்ஸ் கொடுத்துருப்போம். அண்ட் இது உள்ளே இருக்கிறதும் எல்லாமே லெவல் 2 ஆர்மர்ஸ் தான், ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்போ ஸ்லைடரும் நீங்கள் வாஷ் தட் மீன்ஸ் கழட்டி நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு தேஞ்சிச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரீப்ளேஸபிள் தான். அண்ட் எந்த ஜாக்கெட்டையும் நீங்கள் வாஷ் பண்ணுறது வந்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. எல்லாமே நீங்கள் பக்கெட் வாஷ் தான் பண்ணணும். ஏன்னா மிஷினில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு க்ளீன் ஆகாது. ஈவன் உங்களுக்கு மிஷினும் அந்த ட்ரம்மும் வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது எல்லாமே கொஞ்சம் மெட்டீரியல் ஹெவி, பிகாஸ் ஆஃப் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட் தாங்கிறதுக்காக அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பக்கெட் வாஷ் இஸ் பெட்டர். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,999 12,000 அந்த ரேஞ்சிலேருந்து வரும் இந்த ஜாக்கெட்ஸு. இது எங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல். இது சொல்லவே தேவை, இது நல்லா போயிட்டுருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ இந்தியாவில் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயின் ஓவர் நல்ல ஏர் வென்டிலேஷனும் இருக்கும். எங்களோட ரேஸ் ப்ரோ ஜாக்கெட்டில் V2வில் இது இன்னொரு கலரு ஃபுல் பிளாக்கு.
இதில் அந்த ஏர் பேக் ரெடின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஏர் பேக் ரெடினா இப்போ நார்மலாக லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க, ரேசிங் யூஸ் பண்ணுறவங்களாம் ஃபாரினில் அந்த ஏர் பேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஏர் பேக் நீங்கள் இது உள்ள ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஜாக்கெட்டை போகிறதுக்கு முன்னாடி அந்த ஏர் பேக்கை போட்டு ஜாக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இங்கெல்லாம் ஸ்ட்ரெச் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஏர் பேக் ஓப்பனே ஆனாலும் இந்த ஜாக்கெட் உங்களுக்கு சஃபகேட்டாக இருக்காது, கரெக்டான ஃபீலில் தான் இருக்கும். அண்ட் இதில் எல்லாமே நாங்கள் வந்து 900 டெனியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட்காக. அண்ட் ஹை ஸ்பீடில் விண்ட் பிளாஸ் தெரியக்கூடாதுன்றனால ஃப்ரண்ட்டில் ஃபுல் க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் ஓப்பன் கொடுத்துருப்போம். தட் மீன்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு மெஷ் பேனல் வச்சுருப்போம் இங்கே எல்லாம். ஸோ இது வழியாக உங்களுக்கு ஏர் போகும் கண்டிப்பாக. அண்ட் இந்த ஜாக்கெட் வந்து மேக்ஸிமம் ஹை ஸ்பீட் பண்ணுறவங்க, ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி வீக்கெண்ட் ரைடு, அர்பன் ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நாங்கள் ஃபுல் ஜிப் கொடுத்துருப்போம் ஃபார் பேண்ட்டில் ஃபாஸ்டின் பண்ணுறதுக்காக. இது வந்து சின்ன மற்ற பிராண்டில் கொடுத்துருக்க மாதிரி, மற்ற இதில் கொடுத்த மாதிரி சின்னதாக கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை கன்சிடரேட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எப்போவுமே கீழே வந்து ஃபுல் ஜிப் கொடுத்துருப்போம். எங்களோட பேண்ட்ஸ்லேயும் அந்த ஃபுல் ஜிப் தான் வரும். ஸோ அதை நீங்கள் கழட்டிட்டு அதோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ரேசிங் சூட் மாதிரி இருக்கும். ரேசிங் சூட் லெதரில் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக டெக்ஸ்டைலில் இருக்கும். ஃபார் பீப்புள் லைக் ஒரு வீக்கெண்ட் ரைட் போகிறாங்க, ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஹை ஸ்பீட் பண்ணாலும் அவங்களுக்கு ஹேரோடைனமிக்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த ஹேரோடைனமிக் இந்த ஜாக்கெட் பண்ணும். ஸோ இது வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு ஹை ஸ்பீட் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பிகாஸ் பின்னாடி வந்து ஒரு ஹம்பும் இருக்கும். இந்த ஹம்ப் வந்து நிறைய பேர் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த ஹம்ப்பு நம்மளை பேக் ப்ரொடெக்டர் கிடையாது, ஹேரோடைனமிக்காக மட்டும்தான். பேக் ப்ரொடெக்டர் உள்ளே இருக்குது, லெவல் 2 ஆமாம் வரும். இதையும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் எங்களோட பேக் ப்ரொடெக்டர். அண்ட் இந்த பின்னாடியும் ஷார்ட்டாக இருக்காது, லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ரைடருக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து மைக்ரோ எலாஸ்டிக், சின்ன சின்ன எலாஸ்டிக் பண்ணியிருப்போம். ஃபார் கவுச் போர்ஷன் போகிறாங்க, ஒரு டக் போர்ஷன் போகிறாங்கனாலும் இந்த இடம் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மைக்ரோ எலாஸ்டிக் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஜாக்கெட்டில் இங்கேயும் ரிஃப்ளெக்டர் இருக்கும், கீழே ரிஃப்ளெக்டர் இருக்கும். நீங்கள் நிற்கும் போது இந்த ரிஃப்ளெக்டர் தெரியும், வண்டி ஓட்டும் போது இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் தெரியும். ஹம்ப் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணாது. ஸோ நல்லாவே தெரியும். ஹம்ப் இஸ் ஃபார் கம்ப்ளீட்லி ஹேரோடைனமிக். இதை நீங்கள் ரோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ட்ராக்லையும் யூஸ் பண்ணலாம். ட்ராக்கில் லெதர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல் ஜாக்கெட் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க, ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி, சம் பிராண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ட்ராக்கில் வந்து சும்மா ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இது தாராளமாக இந்த ஜாக்கெட் போடலாம். அவங்க அலோவ் பண்ணணும். நீங்கள் தாராளமாக இது அலோவ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சர்டிஃபைட் ஜாக்கெட் தான். இது நம்ம வந்து அந்த லெவல் 2 வந்து டெஸ்ட்டு பாஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது. நாட் ஈவன் இது எல்லா ஜாக்கெட்டுமே டெஸ்டிங் பாஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். பட் இது எங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல். இது மாதிரி இப்போ நிறைய மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் ரோடுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து டெய்லி கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். டெய்லி கம்யூட்டிங் யூஸ் பண்ணுறது தான் 5000 ருபீஸ் ஜாக்கெட்டு. லாங் ட்ரைவ் போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்வென்ச்சர் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஜாக்கெட்ஸ் வருது. அண்ட் க்ளவுஸும் எங்களில் ரேசிங் க்ளவும் இருக்குது, டூரிங் க்ளவும் இருக்குது, அண்ட் வாட்டர் ப்ரூஃப் க்ளவும் இருக்குது. ஈவன் டெய்லி கம்யூட்டிங்கும் இருக்குது, அர்பனுக்கும் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் வேரியண்ட் எல்லாமே வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் எப்படி இந்த ஜாக்கெட் பார்த்தீங்களோ இதுக்கு அப்படியே சூட் ஆகிற மாதிரி ஒரு பேண்ட்டும் இருக்குது. அந்த பேண்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ரேஸ் ப்ரோ பேண்ட்டு. இந்த மாடல் நேம் வந்து ரேஸ் ப்ரோ. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீ ஸ்லைடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஃப்ளோரசன் கலர்லேயும் இருக்குது, பிளாக் கலர்லேயும் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் பிளாக் கலர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் தான், ரிமூவ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஹிப் ப்ரொடெக்ஷன், சைட் ப்ரொடெக்ஷனும் நீ ப்ரொடெக்ஷனும் இந்த ஜாக்கெட்டில் பேண்ட்டில் கொடுத்துருப்போம். அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுல் ஜிப் ஒன்று கொடுத்துருப்போம் ஃபார் அந்த ஃபாஸ்டிங் பர்பஷனுக்காக. அதோட ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் சூட் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பேரலர் ஃபிட்டோ இல்லை ரெகுலர் ஃபிட்டோ கிடையாது, இது பென்சில் ஃபிட் டைக்கில் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பூட் போட்டிங்கன்னா பூட்டுக்கு உள்ளார வந்து இந்த பேண்ட்டு போயிட்டு மேலே பூட் லாக் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபிட் எலிமெண்ட்ஸில் இருக்கும். இதுவும் செம்ம கம்ஃபர்ட் இருக்கும். பிகாஸ் இதில் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஏர் வென்டிலேஷன் போகிறதுக்காக மெஷ்ஷும் கொடுத்துருப்போம். இதே உங்களுக்கு 900 டெனியர் யூஸ் பண்ணிப்போம் ஃபார் அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட். மேக்ஸிமம் 3.7 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆனால் கூட இது வந்து கிழியறதுக்கான டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது டெக்ஸ்டைல்னால உங்களுக்கு அந்த அப்ரேஷனும் இது தாங்கும். ஸோ இந்த பேண்ட்டும் அந்த ஜாக்கெட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதுவும் வந்து ஒரு சூப்பர் வெல் மூவ் பேண்ட் தான் இது. இப்போ வந்து இவங்கக்கிட்ட இந்த மாடல் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் இங்கே வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் இவங்கக்கிட்ட இந்த சைஸஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்னொரு பேண்ட்டும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏபெக்ஸ்னு ஒரு மாடலு. இதில் வந்து அந்த நீ ஸ்லைடர்ஸ் இருக்காது. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,999 ஒரு 11,000 வரும் இந்த பேண்ட்டு. இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7,000 அந்த ரேஞ்சில் வந்துருக்கும், 7-8,000. இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட்டு 360 ஃபுல் ஜிப் ஒன்று கொடுத்துருப்போம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் நிறைய பேருக்கு டை பெருசாக இருக்கும். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய
மாடல்ஸில் பேண்ட் வந்து ஃப்ரம் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே சேம் ஃபிட் கொடுத்துருப்பாங்க, இல்லை பேரல் ஃபிட் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எப்படி கொடுத்துருப்போன்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் டைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவங்களும் போடலாம், நார்மல் ஃபிட் இருக்கவங்களும் போடலாம். ஏன்னா இந்த டை பெருசாக கொடுத்தா தான் நீங்கள் வண்டியில் உட்காரும் போது இதெல்லாமே அந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும்போது இதெல்லாம் பெருசாகும் போது அந்த பேண்ட்டு டைட்டாக இருக்கும். ஸோ ஓவர் டைட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேட் ஸ்லோவாகும். ஸோ ஸ்லோவாச்சுன்னா டயர்டாகும். நம்ம நிற்க வேண்டிய பாயிண்ட் வந்து இப்போ ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒரு நம்ம வண்டியை பிரேக் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 100 கிலோமீட்டரில் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாடி டயர்ட் ஆகும். ஸோ அந்த பாடி டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஃபிட் கொடுத்துருப்போம். பட் நீங்கள் வண்டியில் உட்காந்திங்கன்னா அந்த ஃபிட் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கரெக்டாக ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் நான் சொன்ன அந்த 150 கிலோமீட்டர்ன்றது இன்னொரு 30-40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கும் அந்த ஃபிட் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிட் வந்து பேகி ஃபிட் மாதிரி லைக் அந்த மாதிரி தெரியும். பட் நீங்கள் அது போட்டிங்கன்னா அது போட்டு நீங்கள் வண்டியில் உட்காந்து பாருங்கள், தென் ஒன்லி இது ஃபிட் எப்படி இருக்கும்ன்றத. நான் சொன்ன மாதிரி இந்த இடம்லாம் டைட்டாக இல்லாமல் கம்ஃபர்ட்டாக இருக்கும். லூஸாக இருக்காது, பட் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் கியர் ஷிஃப்டிங்கோ இல்லை வந்து நீங்கள் கீழே இறக்குறீங்க, ஏஞ்சி நிற்கிறீங்கன்னா கூட அது கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஒரே ஃபிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஃபிட் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபிட் எலிமெண்ட்ஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈவன் எல்லா பேண்ட்டுமே நீங்கள் ஹிப் கிட்ட போடக்கூடாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே லைக் நார்மல் டெனிம்ஸு பேண்ட்ஸு அது ஹிப்புக்கில் தான் போட்டிருப்போம். ரைடிங் பேண்ட்ஸ் எப்பவுமே வந்து கரெக்டாக இங்கே போடணும். ஸோ இங்கேருந்து போட்டால் தான் அது வந்து கரெக்டான ஃபிட் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கீழே தான் இருக்கும், எல்லாமே டவுனாக இருக்கும். சில பேர் நினைப்பீங்க பேண்ட் தூக்கிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. தூக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் போடுற பூட் வந்து அந்த இடம் கவர் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்ட் ரைட் போகிறீங்கன்னா ஒரு ஹை ஆங்கிள் ஒரு ஆங்கிள் இருக்கிற பூட் போங்க. ஹை ஆங்கிள் கூட தேவையில்ல, மிட் ஆங்கிள் இருந்தால் கூட போதும். மிட் ஆங்கிள் பூட்டே போங்க, அதுவே செம்ம கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அதை மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி அதுமாதிரி கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே சேஃப்டி விஷயம். நீங்கள் சேஃப்டியில் ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்த வந்து எப்போவுமே அதுக்கு பதிலாக இது போகிறேன் அப்படின்னு போகாதீங்க. அது போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டினா அதை போங்க. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு வந்து இதிலே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போ நீங்கள் இது ஒரு 5000 10,000 கொடுத்து ஒரு விஷயம் ஆகுதுன்னா 30-40,000 பில்லு போகிறது மட்டும் இல்லாமல் இட்ஸ் கோஸ் ஹையர் யுவர் டைம் எவ்ரிதிங் வில் பி வேஸ்ட். இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ கேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. கோ வித் சூப்பர் ஒன், டோன்ட் கோ வித் த அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னு போகாதீங்க. எப்போவுமே சூப்பராக இருக்கிறதே போங்க, அதுதான் சேஃப்டின்னு தெரியும். நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் வரதும் ஓகே, அண்ட் vlogல சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் ரியல் ரிவ்யூ இருக்கும், அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மெயினாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டோருக்கு போங்க, ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபிட்டெல்லாம் உங்களுக்கு ஓகே இருந்தால் அப்போது நீங்கள் அந்த மாடல் போங்க. அதை தவிர்த்து நீங்கள் இவர் சொன்னாங்க இந்த மாடல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாடல் செட் ஆகிருக்கும், உங்களுக்கு அந்த மாடல் செட் ஆகுதான்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 or 2 hours இந்த கியர் ஷாப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த கியர் சூட் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 2 லெவல் 1 அந்த மாதிரி கேட்டகிரிஸ்லாம் இருக்குது, அது உங்களோட இஷ்டம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டை போட்டு பார்த்து கரெக்டானதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது தப்பாகிடுச்சுன்னா எல்லாமே தப்பாகிடும். ஸோ இதுதான் என்னோடய இது. தேங்க்யூ.